Hello students. இன்னைக்கு நாம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இருக்கிற ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சாப்டர் ஹேலோ ஆல்கேன்ஸ் அண்ட் ஹேலோ ஆரின்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது கிளாஸ் 12th என்சிஆர்டி புக்கில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சாப்டராக இருக்கக்கூடிய ஒரு சாப்டர். இந்த சாப்டரில் இருந்து டேரெக்டாகவும் ஜேஇயில் கொஸ்டின்ஸ் வரலாம், இல்லைனா மற்ற ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் நீங்கள் படிக்கக்கூடிய கான்செப்ட்ஸில் ரியாக்ஷன்ஸோட மிக்ஸ் ஆகி இந்த இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வரலாம். இதோட ரியாக்ஷன்ஸ்லாம் சிம்பிளாகவும் சிலது இருக்கும், சிலது நீங்கள் ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டு படிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி படிச்சிங்கன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியும் ஈஸியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த சாப்டரை நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சு ரியாக்ஷன்ஸை நீங்கள் வந்து ஈஸியாக ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ இந்த சாப்டரில் ஃபர்ஸ்ட் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் காம்பவுண்ட்ஸ். ஸோ இதில் என்னென்ன காம்பவுண்ட் இருக்குது, அதை நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட் நாமென்க்ளேச்சர். எல்லாருமே ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஸ்டார்டிங் படிச்சிருக்கும் போது ஐயூபேக் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. அதாவது ஐயூபேக் நாமென்க்ளேச்சர்னு அந்த காம்பவுண்ட்டை எந்த மாதிரி நேம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. ஸோ அதை நம்ம பர்டிகுலராக எப்படி இந்த ஹேலோ ஆல்கேன்ஸ் ஹேலோ ஆரின் காம்பவுண்ட்ஸ்க்கு பண்ணணும்னு சொல்லி இதில் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஹேலோ ஆல்கேன்ஸ். ஹேலோ ஆல்கேன்ஸை எப்படி ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறது, அதை நம்ம ஆல்கீன்ஸ்லேருந்து இல்லை மற்ற நம்மளுக்கு தெரிஞ்ச ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்லேருந்து எப்படி இதை ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் ஹேலோ ஆல்கேன்ஸ். ஹேலோ ஆல்கேன்ஸை அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, எப்படி அதை நடந்துக்கும், அதில் எப்படி ரியாக்ஷன்ஸ்லாம் நடக்கும், அதுலேருந்து நம்ம வேறு என்ன ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சில விஷயத்த நம்ம பார்ப்போம். அப்புறம் ஹேலோ ஆரின்ஸோட இன்ட்ரடக்ஷன் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஹேலோ ஆரின்ஸோட ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பாலி ஹேலோஜன் காம்பவுண்ட்ஸ் பற்றி நாம் இந்த சாப்டரில் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நாம் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் எல்லாத்துக்குமே வந்து ஹைட்ரோ கார்பன் அப்படின்னா என்னென்னு தெரியும். சிம்பிளாக சொல்லணுன்னா கார்பனும் ஹைட்ரஜனும் இருந்து அது கூட பாண்ட் ஃபார்ம் ஆகிற எல்லா காம்பவுண்ட்ஸுமே ஹைட்ரோ கார்பன் சொல்லுவோம். ஸோ கார்பன் ஹைட்ரஜன் இல்லாமல் சில காம்பவுண்ட்ஸில் ஆக்சிஜன், நைட்ரஜன், சல்ஃபர் இந்த மாதிரி சில மற்ற காம்பவுண்ட்ஸும் இருக்கும். ஸோ ஒரு ஜென்ரல் எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்துக்கிட்டால் சிம்பிளான ஒரு ஆல்கேன், அதாவது மீத்தேனை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ மீத்தேனோட ஃபார்முலா என்னென்னா CH4. ஸோ இந்த CH4 ஒரு ஜென்ரல் ஹைட்ரோ கார்பன். ஸோ இதில் கார்பனும் ஹைட்ரஜனும் இருக்குது. இதே மாதிரி இன்னும் நிறையா காம்பவுண்ட்ஸ் இருக்குது. ஈத்தேன் C2H6, இல்லைனா வந்து ஆல்கீன் இல்லை ஈத்தீன் C2H2, அதாவது H4. அப்புறமேட்டு பென்சீன் கூட நம்ம சொல்லலாம் C6H6, ஒன் ஆஃப் த அரோமேட்டிக் காம்பவுண்ட். ஸோ இந்த எல்லா காம்பவுண்ட்ஸுமே நம்ம ஹைட்ரோ கார்பன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதில் ஹேலோ ஆல்கேன் இல்லை ஹேலோ ஆரின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு மீத்தேனே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ மீத்தேன் வந்து நம்ம இப்படி பாண்ட் லைன் நோட்டேஷனில் வரையலாம். ஸோ மீத்தேனில் இப்போ பார்த்தோம்னா 4 ஹைட்ரஜன் இருக்குது. இதில் சப்போஸ் ஏதோ ஒரு ஹைட்ரஜனை நம்ம கேன்சல் பண்ணி வேறு ஒரு எலிமெண்ட்டை போடலாம். இப்போ நான் இதில் எக்ஸ்ன்னு ஒன்றா போட்டிருக்கேன். ஸோ இந்த எக்ஸை வந்து நம்ம ஹேலோஜனாக எடுத்துக்கலாம். அதாவது எக்ஸ் என்னென்ன இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த ஹேலோஜன்ஸ் அப்படின்னா இது வந்து நம்மளோட பீரியாடிக் டேபிளில் 17th குரூப் எலிமெண்ட்ஸை தான் நம்ம வந்து எடுத்துப்போம். அதாவது ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின். ஸோ மேஜராக இந்த 4 எலிமெண்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிற காம்பவுண்ட்ஸ் தான் நம்ம ஹேலோ ஆல்கேன் ஹேலோ ஆரின் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த எக்ஸை வந்து நம்ம ஃப்ளோரின், குளோரின், புரோமின் இல்லை அயோடினா எதை வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ அப்படி இதில் இருக்கிற ஹைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ் வந்து ரீப்ளேஸ் ஆகி அது வந்து ஹலோஜன் காம்பவுண்ட்ஸோட மிக்ஸ் ஆகும்போது, இல்லை ஹலோஜன் காம்பவுண்ட்ஸ் அந்த ஹைட்ரஜனுக்கு பதிலாக ரீப்ளேஸ் ஆகும்போது நம்ம எந்த காம்பவுண்ட்ஸை சொல்கிறோமோ அதுதான் ஹேலோ ஆல்கேன்ஸ் ஹேலோ ஆரின்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஹேலோ ஆல்கேன்ஸ்னால் ஜென்ரல் ஆல்கீன்ஸ் அது மூலியமாக ஃபார்ம் ஆகிறத நம்ம ஹேலோ ஆல்கேன்ஸ்னும், இதே வந்து பென்சீன் ரிங் கூட அட்டாச் ஆகி வர சில காம்பவுண்ட்ஸ் அதில் இருக்கிற ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் ஆகி வரும்போது அதை ஹேலோ ஆரின்ஸ்னு சொல்லுவோம்.
பார்க்க போகிற டாபிக் வந்து கிளாசிஃபிகேஷன். ஸோ ஃபஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன் வந்து நம்ம நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வச்சு பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். எவ்வளோ ஹாலோஜன் ஆட்டம்ஸ் வந்து அந்த காம்பவுண்டில் இருக்குதோ, அதாவது ஆர்கானிக் காம்பவுண்டில் இருக்கோ, அதை வச்சு இந்த கிளாசிஃபிகேஷன் நடக்கும். ஃபஸ்ட்டு வந்து மோனோ ஹாலோ ஆல்கேன். இதோட எக்ஸாம்பிள் நம்ம ஜென்ரலாக எடுத்துக்கிட்டா, இது ஜென்ரலாக இது ஈத்தேன் குரூப், ஈத்தேன் காம்பவுண்ட் ஆல்கேனில். ஸோ அதில் ஒரு ஹைட்ரஜன் போயிட்டு ஒரு ஹைட்ரஜனை நாம் எடுத்துட்டு அதுக்கு பதிலாக ஒரு ஹாலோஜன் ஆட்டம், எக்ஸ் ஹாலோஜன், நம்ம ஏற்கனவே அதை பார்த்தோம். ஸோ இந்த ஹாலோஜனை மாற்றும் போது அது ஒன்றே ஒன்று இருக்கனால அது மோனோ ஹாலோ ஆல்கேன்னு சொல்லுவோம். MONO மோனோ. ஸோ மோனோனா 1 அப்படின்னு மீனிங். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதே 2 ஆட்டம் இருந்துச்சுன்னா டை ஹாலோ ஆல்கேன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு எக்ஸாம்பிள் இப்படி எடுத்துக்கலாம். ஸோ இதில் இந்த கார்பன்ஸில் 2 ஹாலோஜன் வந்து அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தா ட்ரை ஹாலோ ஆல்கேன், அதாவது 3 ஹாலோஜன் எலிமெண்ட்ஸ் வந்து ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டோட கம்பைன் ஆகும் போது அதை வந்து ட்ரை ஹாலோ ஆல்கேன்னு சொல்லுவோம். இதே மாதிரி தான் ஹாலோ ஆரின்ஸ்லையும் நம்ம கிளாசிஃபிகேஷன் பண்ணலாம். மோனோ ஹாலோ ஆரின், டை ஹாலோ ஆரின், அப்புறம் ட்ரை ஹாலோ ஆரின். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளாக பார்த்தா ஒரு பென்சீன் ஆட்டம் C6H6 இருக்கும். ஸோ அதில் ஒரு ஹைட்ரஜனை மட்டும் எடுத்தால் நம்மளுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இந்த எக்ஸ் தான் நான் இதில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி டை ஹாலோ ஆரின் எடுத்துக்கிட்டா 2 ஹாலோஜன்ஸ் ரீப்ளேஸ் பண்ணும்போது வரும். ஸோ இதே ட்ரை ஹாலோ ஆரின் எடுத்துக்கிட்டா 3 ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இது ஒன் ஆஃப் த ஜென்ரல் கிளாசிஃபிகேஷன். ஸோ நெக்ஸ்ட் நாம இந்த நேச்சர் ஆஃப் கார்பன் அப்படின்னு வச்சு கிளாசிஃபை பண்ணலாம். ஸோ இதில் இந்த ஆல்கைல் ஹாலைட்ஸ் ஹாலோ ஆரின்ஸ் தான் ஃபஸ்ட்டு. ஸோ ஆல்கைல் ஹாலைட்ஸ்னாலும் ஹாலோ ஆல்கைட்ஸ்னாலும் ஒன்று தான். ஸோ ரெண்டும் சேம் வேர்டு தான், ஒரே மாதிரி மீனிங் தான், டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் மட்டும்தான். ஸோ இதில் நேச்சர் ஆஃப் கார்பன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம எதை பற்றி சொல்கிறோம்னா நேச்சர் ஆஃப் கார்பன் ஆஃப் CX பாண்ட், அதாவது கார்பனுக்கும் ஹாலோஜனுக்கும் உள்ள இந்த பாண்டோட நேச்சர் வச்சு நம்ம சொல்லுவோம். ஸோ இதில் நம்மளுக்கு ஜென்ரலாக தெரியும், கெமிக்கல் பாண்டிங் படிக்கும் போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, சிங்கிள் பாண்ட், அப்புறம் டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட், கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட், அந்த மாதிரி சில பாண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ ஜென்ரலாக நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படி பார்க்கும்போது மோஸ்ட்லி சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், அப்புறம் ட்ரிபிள் பாண்ட்ஸ் பார்ப்போம். ஸோ இதில் சிங்கிள் பாண்ட் வருதுன்னா ஸோ அதை நம்ம sp3 ஹைபிரிடைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த sp3 அப்படின்னா இப்போ கார்பனில் நம்மளுக்கு ஜென்ரலாக கார்பன் பற்றி படிக்கும்போது படிச்சிருப்பீங்க 4 எலக்ட்ரான் இருக்கும்னு. ஸோ அதை நம்ம இப்படி ரெப்ரசன்ட் பண்ணால் இது S, இது P, சப் ஆர்பிட்டால் அப்படி ரெப்ரசன்ட் பண்ணால் இதில் 3 இருக்கும். ஸோ இதில் ஒவ்வொரு பாண்டை வந்து குறிக்கும். ஸோ இது எல்லாமே சிங்கிள் பாண்ட்ஸ். ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இது sp3 ஹைபிரிடைசேஷனை பண்ணும். ஸோ சிங்கிள் பாண்டட் ஹாலோஜன் வந்து சிங்கிள் பாண்டடாக இருந்து கிளாசிஃபிகேஷன் பண்ணால் இதை நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஹாலோ ஆல்கைன்ஸ் பற்றி பார்த்தா உங்களுக்கு 3 கிளாசிஃபிகேஷன் எழுதுறேன். ஸோ அதிலிருந்து நம்ம இது என்னன்னு வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இதில் உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் தெரியுது அப்படின்னு பார்த்தா, ஸோ இதில் ஒரு ஹாலோஜன் இருக்குது, 2 ஹைட்ரஜன் இருக்குது, ஒரு ஆல்கைல் குரூப் இருக்குது. இந்த R வந்து ஒரு ஆல்கைல்
குரூப்பாக நாம் எடுத்துக்கலாம். இந்த ஆர் டேஷ், ஆர் டபுள் டேஷ் இதில் நான் போட்டிருக்க எல்லாமே வந்து ஒரு ஆல்கைல் குரூப் எடுத்துக்கலாம். ஆல்கைல்னா இந்த மாதிரி ஏதோ ஒரு குரூப்பாக இருக்கலாம். ஸோ இது ஏதோ ஒரு இத்தைல் குரூப் இல்லை மித்தைல் குரூப் அட்டாச் ஆகுனா அதை வந்து நாம ஆல்கைல் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை அரைல் குரூப்பாக கூட இருக்கலாம். பென்சின் C6H5 அதோட ரிலேட்டடாக இருந்தாலும் சொல்லலாம். ஸோ இதில் இந்த கார்பன் ஹாலோஜனோட கனெக்ட் ஆயிருக்க இந்த கார்பன்ல ஒரே ஒரு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு குரூப் இருக்கனால இதை வந்து 1 டிகிரி இல்லை பிரைமரி ஹாலோ ஆல்கேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 2 குரூப், அதாவது 2 வெவ்வேறு குரூப்பாக இருக்கலாம், இல்லை ஒரே குரூப் இல்லை வெவ்வேறு குரூப்பாக இருக்கும் போது இதை 2 டிகிரி இல்லை செகண்டரி அப்படின்னு சொல்லுவோம் ஹாலோ ஆல்கேனு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 இருக்கும். ஸோ 3 டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் போது இதை 3 டிகிரி டெர்ஷியரி இல்லைன்னா 3 டிகிரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து அது சில சமயம் சேமாகவும் இருக்கலாம், இல்லை எல்லாமே வெவ்வேறையாகவும் இருக்கலாம். ஸோ அது அந்தந்த கண்டிஷன் பொறுத்து ஒரு ஹாலோஜன் கூட கனெக்ட் ஆகிருக்கும் போது அது கூட இருக்கிற மற்ற அட்டாச் ஆகிருக்க ஆட்டம் இல்லை குரூப் ஆஃப் காம்பவுண்ட்ஸாக இருந்துச்சுன்னா அது வெவ்வேறையாக இருந்தால் அதை வச்சு இதோட டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு இந்த மாதிரி பேர் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு அலைலிக் ஹேலைட்ஸ். அலைலிக் ஹேலைட்ஸ்னா ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இது நான் பாண்ட் நோட்டேஷனில் எழுதுறேன். ஸோ இதில் இந்த கார்பனை நாம் அலைலிக் கார்பன் அப்படின்னு சொல்லுவோம். இதில் சிம்பிளாக சொல்ல போனால் ஒரு கார்பன் இருக்கு, இன்னொரு கார்பன் இருக்கு. இந்த 2 கார்பனுக்கும் இதில் மீதி ஹைட்ரஜன் போட்ட இந்த 2 கார்பனுக்கும் ஒரு டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த கார்பனோட ஒரு ஆல்கைல் குரூப்போட ஹாலோஜன் மிக்ஸ் ஆகி கனெக்ட் ஆயிருக்கும் போது இது டபுள் பாண்டு கூட பக்கத்துல இருக்கனால இந்த கார்பன் வந்து அலைலிக் கார்பன் சொல்லுவோம். ஸோ இதுல ஹாலோஜன் காம்பவுண்ட் இருக்கனால இதை ஒட்டுக்கா நாம ஹாலைலிக் அலைட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதே மாதிரி நாம இதையும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஒரு காம்பவுண்ட்ல பாத்தீங்கன்னா இதுல இந்த மாதிரி சைக்ளோ ஹெக்சைல் மாதிரி ஒரு ரிங் இருக்கு, இல்லை ஒரு டபுள் பாண்ட் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம் சைக்ளோ ஹெக்ஸைன். ஸோ இதுல இந்த டபுள் பாண்டுக்கு பக்கத்துல இருக்கிற இந்த கார்பன்ல ஒரு ஹாலோஜன் ஆட்டம் இருக்கனால இதையும் நாம அலைலிக் ஹாலைட்னு சொல்லலாம். ஸோ சிம்பிளா சொல்லணும்னா ஹாலோஜன் வந்து sp3 முன்ன சொன்ன மாதிரி இது வந்து ஒரு sp3 கார்பன் தான். இது சிங்கிள் பாண்டட்ல தான் இருக்கு. பட் டபுள் பாண்ட் பக்கத்துல இருக்கிற ஒரு கார்பனா இருக்கனால இதுல கனெக்ட் ஆயிருக்கும் போது இதை அலைலிக் ஹாலைட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பென்சைலிக் ஹாலைட். ஸோ பென்சைலிக் ஹாலைட்னா சேம் sp3 கார்பனோட அட்டாச் ஆயிருக்க ஹாலஜன் தான். பட் அது ஒரு ஆரோமேட்டிக் ரிங் கூட கனெக்ட் ஆகிருந்துச்சுன்னா நாம அதை வந்து பென்சைலிக் ஹாலைட்னு சொல்லுவோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஸோ இது வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு பென்ஜீன் ரிங். ஸோ இதுல CH2X இருக்கும் போது ஸோ இது ஒரு ஆரோமேட்டிக் ரிங். பென்சீன் ஒரு ஆரோமேட்டிக் காம்பவுண்ட் பேசிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. ஸோ அதுல ஹாலோஜன் காம்பவுண்டும் கனெக்ட் ஆயிருக்கனால இதை வந்து ஒரு பென்சைலிக் ஹாலைட் அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி வேற ஒரு காம்பவுண்டை நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா சர்க்கிள் போட்டா இது இதே மாதிரி பாண்ட் தான் ரொட்டேஷன் பண்ணுது. ஸோ இதுல பார்த்தா இங்க ஒரு sp3 கார்பன் இருக்கு. ஸோ இந்த sp3 கார்பன் இருக்கும் போது இது ரெண்டுமே ஹைட்ரஜனா இல்லாம வேற ஏதோ ஒரு காம்பவுண்டா இருந்துச்சுன்னா ஸோ இது sp3 கார்பன். பட் இங்க ஒரு ஆரோமேட்டிக் ரிங் இருக்கனால இதையுமே நாம பென்சைலிக் ஹாலைட்னு சொல்லுவோம். ஏன்னா இதுல ஒரு ஹாலோஜன் கனெக்ட் ஆயிருக்கு. பட் இந்த கார்பன் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருக்கூடிய சிங்கிள் பாண்ட்ல தான் இருக்கு. ஸோ இந்த டைப் ஆஃப் ஹாலைட்ஸையும் நம்ம பென்சைலிக் ஹாலைட்னு சொல்ல முடியும். நெக்ஸ்ட் வந்து இப்போ சிங்கிள் பாண்ட்ஸ் இது வரைக்கும் பார்த்தோம். ஸோ இப்போ நாம டபுள் பாண்ட் பத்தி பார்க்கலாம். ஸோ டபுள் பாண்ட்னு வரும்போது அது sp2 ஹைபிரிடைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம்.
ஸோ இப்படி இருக்கிற இதில் டபுள் பாண்ட் இருக்கும் போது இது சிக்மா பாண்ட், இது பை பாண்ட்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம் இதில் இருக்கிற காம்பவுண்ட். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கார்பன் இருக்கு டபுள் பாண்டில். ஸோ இதில் ஹைட்ரஜன் இருக்கு. இப்போ இந்த கார்பன் டபுள் பாண்டோட டைரக்டா அட்டாச் ஆயிருக்கு. அதே சமயத்துல இந்த கார்பன் கூட ஒரு ஹாலோஜனும் இருக்கனால இதை வந்து வினைலிக் ஹலைட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த கார்பன் ரெண்டுமே ஒரு sp2 ஹைபிரிடைஸ்டு கார்பன். ஸோ sp2வா இருக்கனால இது டபுள் பாண்ட் இருக்கிற கார்பன், அதை sp2ன்னு சொல்றோம். அது கூடயே ஹாலோஜன் இருக்கனால இதை நாம சிம்பிளா வினைலிக் ஹலைட் அப்படின்னு சொல்றோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நாம அரைல் ஆலைட் பத்தி பார்க்கலாம். அரைல் ஆலைடும் ரொம்ப சிம்பிள் தான். என்னன்னா முன்ன இந்த பென்சைலிக் ஆலைட்ல நம்ம பார்க்கும்போது ஒரு ஆரோமேட்டிக் ரிங்கோட ஒரு sp3 கார்பன் இருந்து அது கூட ஹாலோஜன் இருந்தனால அதை நாம பென்சைலிக் ஆலைட்னு சொன்னோம். இப்போ சப்போஸ் ஒரு ஆரோமேட்டிக் ரிங் இருக்கு, இல்லை ஒரு பென்சீன் ரிங் இருக்கு அப்படின்னா அது கூட டைரக்டா ஒரு ஹாலோஜன் கனெக்ட் ஆகும் போது இதை நாம அரைல் ஆலைடுன்னு சொல்லுவோம். வேற ஒரு எக்ஸாம்பிளா பார்த்தா இதுல சிஎஸ்3 இங்க கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இது இங்க கனெக்ட் ஆயிருக்கு. அது இல்லாம இப்ப இங்க ஒரு ஹாலோஜன் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இது டைரக்டா ஒரு ரிங்கோட கனெக்ட் ஆயிருக்கு. இது அரைல் ஆலைடுன்னு சொல்லுவோம். இது ஏன் டபுள் பாண்டோட கேட்டகரியில வருது அப்படின்னு பார்த்தா இதுல இங்க இருக்கிற கார்பனை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இது இப்படி டபுள் பாண்டோட இருக்கும், ஒரு இடத்துல சிங்கிள் பாண்டோட இருக்கும், அப்புறம் எக்ஸ் கனெக்ட். ஸோ இதை வச்சு பார்க்கும்போது ஒரு டபுள் பாண்டோட டைரக்டா கனெக்ட் ஆயிருக்கு. அந்த கார்பனோட பக்கத்திலேயே இந்த எக்ஸ் வந்து அதாவது ஹாலோஜன் இருக்கனால இதை ஹாலோஜன் சொல்லி சொல்றோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டைஹாலைட்ஸ். டைஹாலைட் வந்து சிம்பிளா வந்து CnH2nX2 அப்படி ரெப்ரஸ் பண்றோம். ஸோ இதுல பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நல்லா டைனா 2ன்னு சொல்லுவோம். ஸோ X2னா ரெண்டு ஹாலோஜனும் அந்த காம்பவுண்ட்ல இருக்கும் போது அதை வந்து நாம டை ஹாலைட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா பார்த்தா நான் ஜென்ரலா சொல்றேன். ஸோ இதுல மீதி வந்து மற்ற எந்த எலிமெண்ட் எல்லாம் போட்டுக்கலாம். ஸோ இது பேரு ஜெமினல் டைஹாலைட்ஸ். அதாவது ஒரே கார்பன்ல ரெண்டு ஹாலோஜன் அட்டாச் ஆயிருக்கனால இதை நாம ஜெமினல் ஹாலைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ரெண்டு கார்பன் ஒரே கார்பனோட ரெண்டு ஹாலோஜன் கனெக்ட் ஆயிருக்கனால அதனால இதை இப்படி சொல்றோம். இதே மாதிரி இன்னொரு டைப்பும் இருக்கு. பக்கத்து கார்பனோட ஹாலோஜன் வந்து கனெக்ட் ஆயிருந்தா இதுவும் டைஹாலைட்ஸ்ல இன்னொரு டைப்பு. இதோட பேரு நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு சொல்றேன். ஸோ இது நீங்க கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் நாம ட்ரைஹாலைட்ஸ் பார்ப்போம். ட்ரைஹாலைட்ஸ் இல்லைன்னா ஆலோஃபார்ம்ஸ்னு இதை சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டும் ஒரே தான். நம்மளோட லாஸ்ட் டாபிக்கா வந்து நம்மளுக்கு இது வரும். இதோட ஜென்ரல் ஃபார்மா நான் எழுதணும்னா எழுதுவேன். ஸோ இதுல 3 ஹாலோஜன்ஸ் இருக்குது. ஸோ 3 ஹாலோஜன் இருக்கனால அதை ட்ரைஹாலைட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுக்கு ஜென்ரலா எக்ஸாம்பிள் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் வந்து CH3 சொல்லலாம். நீங்க அடுத்த கான்செப்ட்ஸ்ல பார்க்கும்போது CHCl3, CHF3 இந்த மாதிரி சில காம்பவுண்ட்ஸ் பார்ப்பீங்க. அது அதோட ஃபிசிபிலிட்டி பொறுத்து அதை உருவாக்க முடியுமா, அது இருக்குமா அப்படின்னு பொறுத்து இந்த காம்பவுண்ட்ஸ்லாம் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் டெட்ரா ஆலைட்ஸ்னு சொன்னா இது ரொம்ப சிம்பிள் தான், அவ்வளோவா இருக்காது. 16 ஹாலஜன் இருந்தால் அதை CH4 டெட்ரா ஆலைட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வந்து XY ரெண்டுமே ஹாலோஜன் தான், பட் வெவ்வேறு ஹாலோஜன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு CCl2F2. ஸோ இது ஒரு ஹாலோஜன், இது ஒரு ஹாலோஜன். ஸோ இப்படி இருக்கலாம். இப்படி இருந்தாலும் அதை வந்து ஒரு டெட்ரா ஆலைட்னு சொல்லுவோம். இல்லை டைரக்டா வந்து CCl4 இப்படி இருந்தாலும் அதை ஒரு டெட்ரா ஆலைட்ஸ்னு சொல்லுவோம்.
ஸோ இப்போ நம்ம என்ன சொன்ன மாதிரி இதை பத்தி பார்க்கலாம். இது என்னன்னா இதோட பேரு விசினல் டைஹாலைட்ஸ். ஸோ இது யாரெல்லாம் கண்டுபிடிச்சிங்களோ அவங்களுக்குலாம் வாழ்த்துக்கள். ஸோ இதுவும் டயாலைட்ஸ்ல ஒன் ஆஃப் த கேட்டகரி. எப்படின்னா பக்கத்து பக்கத்து கார்பன்ல பக்கத்து பக்கத்துல ஹாலோஜன் இருக்கும் போது அதை விசினல் டயாலைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹாலோஜன்ல இந்த கிளாசிபிகேஷன்ல நேச்சர் ஆஃப் சிஎக்ஸ் பாண்ட் அப்படின்னு பார்க்கலாம். நேச்சர் ஆஃப் சிஎக்ஸ் பாண்ட்னா இங்க மற்றது நீங்க எதை வேணா போட்டுக்கலாம். ஸோ இது ஒரு ஹாலோஜன். ஸோ நம்மளுக்கு ஜென்ரலா ஹாலோஜன்னா என்ன நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். குளோரின், குளோரின், புரோமின், அயோடின். ஸோ இதெல்லாம் 17th குரூப் எலிமெண்ட்ஸ். அப்படின்னா இதுக்கெல்லாம் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். எலக்ட்ரோ நெகட்டிவிட்டினா என்னன்னா எலக்ட்ரான்ஸ் எல்லா எலிமெண்ட்ஸ்லயும் எல்லா ஸ்பீசிஸ்லயும் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ அந்த எலக்ட்ரான்ஸை தாம் பக்கம் இழுக்கிறதோட பவர் வந்து இந்த எலிமெண்ட்ஸ்க்கு அதிகமா இருக்கும். இது ஏன் அப்படின்னா அவங்களோட கான்ஃபிகரேஷன் பார்க்கும்போது அவங்க ஆக்டேட் ரூல், அதாவது ஆக்டேட் ரூல் நீங்க படிச்சிருப்பீங்க கெமிக்கல் பாண்டிங்ல. ஸோ இந்த பேசிக்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட், நீங்க மற்ற சாப்டர்ஸை ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ இதுல அவ்வளோ ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. எப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஃப்ளோரின் எடுத்துக்கலாம். ஃப்ளோரினோட அட்டாமிக் நம்பர் 9. ஸோ அதோட கான்ஃபிகரேஷன் எழுதலாம் 1s2 2s2 2p5. ஸோ இதுல பார்க்கும்போது ஆக்டேட் ரூல் ஃபார்ம் ஆகணும்னா 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். இதுல 1 கம்மியா இருக்கு. ஸோ இன்னும் ஒரு எலக்ட்ரான் கிடைச்சா இது வந்து ஈஸியா ஆக்டேட் ரூலை ஃபார்ம் பண்ணி ஸ்டேபிளா இருக்க முடியும். ஸோ அந்த விஷயத்துக்காக இது அதனால இதுக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும், எலக்ட்ரான் ரொம்ப தேவை. ஸோ அப்படி இருக்கும் போது இந்த கார்பன் பாண்ட்ல என்ன பண்ணுன்னா இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு கோவலன்ட் பாண்ட். ஆர்கானிக் காம்பவுண்ட்ல ஃபார்ம் ஆகிற பாண்ட்ஸ்லாம் கோவலன்ட் பாண்ட்ஸ். ஸோ அந்த கோவலன்ட் பாண்ட்ல இது பார்ஷியலா சிம்பிள் பார்ஷியலா இது நெகட்டிவ் சார்ஜ் கொடுக்கும். ஸோ பார்ஷியலா நெகட்டிவ் சார்ஜ் கொடுக்கும் போது கார்பனும் இதுவும் ஷேர் பண்ற இந்த எலக்ட்ரான்ல இந்த ஒரு எலக்ட்ரானை இந்த எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம் தான் பக்கமா இழுக்கும். ஸோ அப்படி இழுக்கும் போது இதுல உங்களுக்கு பார்ஷியலா இங்க எப்படி மைனஸ் சார்ஜ் வருதோ அதே மாதிரி பார்ஷியலா இங்க பிளஸ் சார்ஜ் வரும். ஸோ இதுதான் வந்து இதை எப்படி சொல்லுவாங்கன்னா போலரைசேஷன் ஆஃப் கார்பன் ஆட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஏன் நடக்குதுன்னா இங்க ஒரு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகமா இருக்கிற ஒரு எலிமெண்ட் வந்து இருக்கனால இந்த விஷயம் நடக்குது. ஸோ இதனாலதான் நம்மளுக்கு நம்ம போக போக நிறைய ரியாக்ஷன்ஸ் பார்ப்போம். அந்த ரியாக்ஷன்ஸ் நடக்கிறதுக்கு காரணம் இதனாலதான். ஸோ நெக்ஸ்ட் ஹாலோஜன்ஸோட ஜென்ரல் ப்ராப்பர்ட்டியா பார்க்கலாம். ஸோ நம்ம எல்லாருமே ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின் தெரியும். இதெல்லாம் நீங்க பீரியாடிக் டேபிள் படிக்கும் போது ஜென்ரலா பார்க்கறது தான். இந்த சைட் போனா சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா எலிமெண்ட்ஸ் வந்து டேபிள்ல கீழே போக போக சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதே சமயத்துல கீழே போக போக சைஸ் இன்க்ரீஸ் ஆகுறதுனால எலக்ட்ரானை தான் பக்கம் வச்சுக்கிற கெப்பாசிட்டி அதுக்கு குறைஞ்சிரும். ஸோ அதனால எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகும். ஸோ இதே மாதிரி நாம சிஎஃப், சிசிஎல், சிபிஆர், சிஐ இதோட பாண்ட் கெப்பாசிட்டி பத்தி பார்த்தா இப்படி போக போக பாண்ட் லென்த், அதாவது இது கிட்ட இருக்கிற அந்த பாண்ட் லென்த் வந்து அதிகமாகும். ஏன்னா அயோடின் பெருசா இருக்கனால அது ரொம்ப பெரிய ஆட்டம். ஸோ அதோட அது எலக்ட்ரான் ரிப்பல்ஷன், எலக்ட்ரான் வந்து ஒரே லைக் சார்ஜா இருந்தா நம்மளுக்கு ரிப்பல் ஆகும்னு தெரியும். ஸோ அது ஆகக்கூடாதுன்னு அதோட பாண்ட் ரொம்ப பெருசா இருக்கும். அப்புறம் டைபோல் மூமெண்ட்னு ஒன்று இருக்கு. ஸோ இது போலரைசேஷன் ரிலேட்டடான ஒரு விஷயம். ஸோ டைபோல் மூமெண்ட் டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா இதுக்கு அதிக பவர் இல்லை, இது பெருசா இருக்கனால. அப்புறம் பாண்ட் எனர்ஜி அது வந்து போக போக கம்மியாகும். அதே மாதிரி பாண்ட் ஸ்ட்ரென்த் இந்த சைட் போக போக இதோட பவர் அதிகம், இதோட பவர் கம்மி. ஸோ இந்த பாண்டோட ஸ்ட்ரென்த்தும் வந்து உங்களுக்கு கம்மியாகும். இதனாலதான் நம்ம இந்த அல்கேன்ஸ் அரேஞ்ச் படிக்கும் போது மோஸ்ட்லி இதோட ரியாக்ஷன்ஸை கொஞ்சம் கம்மியாகவும் இந்த மூணோட ரியாக்ஷன்ஸை கொஞ்சம் அதிகமாகவும் நம்மளால பார்க்க முடியும். ஏன்னா இதோட பாண்ட் ஸ்ட்ரென்த் ரொம்ப வீக்கா இருக்கனால ரியாக்ஷன்ஸ் நிறைய நடக்கும். ஸோ இப்போ இந்த இன்டர்செக்ஷன்ல நம்ம எப்படி
காம்பவுண்ட்ஸ் கிளாஸிஃபை பண்ணுறாங்க இந்த ஹாலோ ஆல்கேன்ஸ் ஹாலோ அரேஞ்ச் சாப்டர்லன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் ஹாலோ அரேஞ்ச் நார்மல் பிளேசஸ் பற்றி பார்க்கலாம். எப்படி ஹாலோ அரேஞ்ச் பேர் சொல்லணும், எப்படி ஹாலோ ஆல்கேன்ஸ் வந்து பேர் நம்ம வந்து சொல்லுவோம்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ, பை பாய்.